தேமுதிக நான் சில பேர் இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் சொல்றேன். சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப வயசான டெசிஷன். இது வந்து திமுக வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேமுதிகவுக்கும் இன் டர்ன் வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்டின்னாங்க. சிலர் சொல்லும்போது, இல்ல கேப்டனுடைய ஆன்மாவே மன்னிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மூவ் இது அப்டின்னாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? மன்னிக்கவும் மன்னிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவங்க வாரிசு யாரு? பிரேமலதா அம்மா தானே! ம். அந்த அம்மாவ நம்பி தானே அவர் கட்சிய விட்டுட்டு போயிருக்காரு. ம். யார்கிட்ட அந்த அம்மா கேட்கணும்? ம். மன்னிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு பெரிய டிசிஷன், பெரிய வார்த்தைகள் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல போடக்கூடாது. இது அவங்க தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. தனிநபர் சம்மந்தப்பட்ட டிசிஷன் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, கோடிக்கணக்கான மக்கள் இதில சம்மந்தப்பட்டுருக்காங்க. அவங்க மக்கள் கூட தொடர்புல இருக்கணும் அப்டின்னா, அவங்களுக்கு பலமான ஒரு வழி தேவைப்படுது. அது ம். எந்த வழி? மக்கள் காமிக்கட்டுமே! சரி நீங்க இந்த வழிக்கு வாங்க, நாங்க உங்கள ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு மக்கள் சைட்லேருந்து நம்பிக்கை வரணும்ல. ம். விஜயகாந்த் ஐயாவே இதே மக்கள் தானே தோக்க வச்சாங்க. விஜயகாந்த் ஐயா என்ன தப்பான முடிவு எடுத்தாரு? விஜயகாந்த் ஐயாவே அவ்ளோ தூரம் நெருங்கி வந்து, அவ்ளோ தூரம் அன்பா, அக்கறையா, ஆளுமையா பேசின அதே விஜயகாந்த் ஐயாவ, இதே மக்கள் தானே தோக்க வச்சாங்க. இப்போ விஜயகாந்த் ஐயாவோட மறைவுக்கு பின்னாடியும், அவரு அ இதுல இல்லாத நேரத்திலயும் 10 வருஷமா அவர் வந்து ஆட்சியில இல்லாம, ம். வீட்டிலேயே தான் இருந்தாரு. அந்த நேரத்திலயுமே மக்களுக்கு விஜயகாந்த்ன்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதே மறந்து போயிடுச்சு. ம்ஹ்ம். இல்லையா? அந்த கட்சியவே அவங்க வெளிய கொண்டு வரவே இல்ல. அவங்களோட முழு கவனமும் முழுக்கவுமே கட்சிய மேம்படுத்தணும், கட்சிய வெளிய கொண்டுட்டு வரணும்னு இல்லையே! எப்படியாவது மக்கள் கிட்ட நெருங்கணும் அப்படின்னா, என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? நம்ம தலைவர் நம்மகிட்ட இருக்கிற ஒரே சொத்து நம்ம தலைவர் தான். அதாவது விஜயகாந்த் ஐயா தான். விஜயகாந்த் ஐயாவே இல்லாம தேமுதிக கட்சி எங்கேருந்து வரும்? அவங்களுக்கு என்ன பின்புலம் இருக்கு? ம். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ விஜயகாந்த் ஐயாவோட முழு மறைவுக்கு அப்புறம் தான், அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இத்தன மக்கள பார்த்துட்டு. எந்த முடிவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறத தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. ம். இதுதான் எதார்த்தம். ஓகே.